டிட்வா புயல் எதிரொலியால் புதுச்சேரி கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் பலத்த காற்று வீசி வருகிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா நேரலையில் வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, தற்போது அங்கு கடல் சீற்றம் காணப்படுவதா சொல்லப்படக்கூடிய நிலையில தற்போதைய நிலை என்னவாக இருக்குங்க? ஷாம், வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரி கடல் அலையானது சற்று அதிகரித்து காணப்படுகிறது. காலையில் லேசான முதல் அதிகமாக இருந்த நிலையிலிருந்து தற்பொழுது கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருகிறது. கடலின் அலையானது 3 அடிக்கு மேல் எழும்பி வருவதன் காரணமாக இங்க புதுச்சேரியில் வரக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் யாரும் இந்த கடலில் இறங்கவோ கடலில் குளிக்கவோ இல்லை வேடிக்கை பார்க்கவே கூடாது என காவல்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் மீறி சுற்றுலா பயணிகள் தற்போது இந்த கடல் பகுதியில் வேடிக்கை பார்க்கும் சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து இந்த கடல் கொந்தளிப்பின் காரணமாக புதுச்சேரி பகுதியில் முழுவதுமே கடல் அலை சீற்றமானது அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த காற்றின் வேகமானது சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. கடந்த 2 நாட்களாகவே மழையின் அளவு புதுச்சேரி இல்லாத இருந்த காரணமாக தற்போது இந்த கடல் அலையின் சீற்றத்தின் அதிகரித்து காணப்படுவதால் கடல் பகுதி முழுவதுமே இந்த அலையானது அதிகரித்து வருகிறது. மேலும் அதே போல இந்த காற்றின் வேகமானது தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 15 மீனவ கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய படகுகளுக்கு சுமார் 1500க்கும் மேற்பட்ட மீனவ படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு வைக்கவும், அதே போல தங்களுடைய வலைகளை பத்திரமாக வைக்கவும் மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக மீனவர்கள் கடந்த 3 நாட்களுக்கு மேலாகவே இந்த கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்லாத சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த புதுச்சேரியில் கடல் அலையானது அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில இந்த டிட்வா புயலானது புதுச்சேரிக்கு 460 கிலோமீட்டரும் சென்னைக்கு தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயலானது மையம் கொண்டிருக்கிறது. அது தற்போது அதிகரித்து நகர்ந்து வருவதன் காரணமாக புதுச்சேரி கடல் பகுதியானது மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருவதன் காரணமாக கடலின் அலையானது 3 அடிக்கு மேல் எழுந்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் அந்த கடற்கரை பகுதியில் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. நேரம் ஆக ஆக கடலின் வேகமானது காற்றின் வேகமானது அதிகரித்து வருவதன் காரணமாக புதுச்சேரியில் பலத்த காற்றானது தற்போது வீச தொடங்கி இருக்கிறது. ஷாம், டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.